அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி கஸ்டர்டு புட்டிங் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸு, மாதுளை, மாம்பழம், ஆப்பிள், இது பூசணி விதை, முந்திரி, பாதாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர், அதில் ஒரு 1/4 டம்ளர் பால் விட்டு நல்லா இதை கலக்கி எடுத்துக்கிடலாம். லம்ஸ் இல்லாமல், கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு பால் காய்ச்சிக்கலாம். நான் 400 பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா சூடாகட்டும். பால் சூடானா போதும், கொதிக்கக்கூடாது. இப்போ பால் சூடாயிருச்சு. இந்த கஸ்டர்ட் மில்கை இதில் சேர்த்துக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இது நல்லா திக்காகி வரணும். இது ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா திக்காயிரும். இப்போ இது திக்காயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ், மேங்கோ, ஆப்பிள், மாதுளை எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க. இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் நம்ம நிறையா ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான ஒரு டெசர்ட் இது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் 1 மணி நேரம் கழித்து இதை சாப்பிடலாம். மிகவும் சூப்பரான சுவையான கஸ்டர்டு புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புத்தம்புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.